ஸோ வெல்கம் மாமே. நான் தான் படிச்சு சொன்னேன்ல, மார்வல் அண்ட் டிஸ்னி ஒரு டிஃப்ரெண்டான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்துருக்கானுங்கன்னு. இதுபடி நம்ம ஒரு ட்ரெய்லர் மட்டும் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் மூவி கூட பார்க்க போறது இல்லைங்க. மொத்தம் 4 ட்ரெய்லர்ஸை பார்க்க போறோம். நான் முன்னாடியே சொன்னேனே, ஆனா யாருமே நம்பல. இப்போ அந்த விஷயமும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கண்ணா 4 லட்டு தின ஆசை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இது அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் மூவிக்கான அந்த ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை அடிச்சு நவுத்துறதுக்கு தான் மார்வல் அண்ட் டிஸ்னி ஒன்னா பிளான் பண்ணி இந்த வேலையை பார்க்குறானுங்க. வாரத்துக்கு ஒரு ட்ரெய்லர்னு மொத்தம் 4 ட்ரெய்லர்ஸை 4 வாரத்துக்கு தொடர்ந்து இறக்கிட்டே இருக்க போறானுங்க. இந்த ட்ரெய்லருக்காகவே 4 வாரம் 4 முறை போயிட்டு அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் மூவி பாப்பீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் இப்போ நமக்கு சுட சுட கிடைச்ச மேட்டர் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, இது ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கான அந்த 4 ட்ரெய்லர்ஸ் அப்படின்றது தியேட்டர்ஸ்க்கு வந்ததாகவும், அதை பார்த்த ஒரு ஆள் ட்ரெய்லர் இப்படிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை லீக் பண்ணதாகவும் ஏகப்பட்ட லீக்ஸ் நமக்கு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட அந்த ஒரு ட்ரெய்லர் பத்தி கிடைச்சிருக்கு. அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றத தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ஸ் எல்லாம் நீங்க டெய்லி மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட மார்வல் பைலட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லையும் ஆன் செட் பண்ணிக்கோங்க. சரி, ஓரா பேசாம வீடியோ ஆரம்பிச்சிருவோமா? ரேட்டிங்க இந்த ஒரு டூம்ஸ்டேக்கான அந்த ஒரு ட்ரெய்லர் உங்களுக்கு சரியா 1 நிமிஷம் 47 செகண்ட் இருக்க போதுங்க. ட்ரெய்லர் ஓபன் பண்ணா டிஃபரண்ட் ஷாட்ஸ் ஆஃப் கேலக்சிஸை காட்டுறானுங்க. அங்கதான் நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸோட அந்த ஒரு வாய்ஸ் கேக்குது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, பிராங்க்லின் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஆளு, அவன் யார் கையில இப்ப இருக்கானோ அவன் கையில ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ரீட் சொல்ற மாதிரியும், ஆனா அங்க இருந்து கட் பண்ணோம்னா எக்ஸ்பான்ஷன் அப்படியே பத்திக்கிட்டு எரியுற மாதிரியான அந்த ஒரு சினிமாட்டிக் சீனை காட்டுறாங்க. சோ அங்கதான் மார்வல் ஸ்டைல்ல ஒரு மெடிவல் மியூசிக் போடுறானுங்க. மார்வல் இந்த ஒரு டூம்ஸ்டேக்காகவே இந்த ஒரு மெடிவல் மியூசிக்கா போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு சீக்ரெட் வார்ஸ் மூவிக்கான அந்த கான்செப்ட் ஆர்ட்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னு வைங்களேன், அதெல்லாமே ஏதோ ஒரு மிடிவல் காலத்துல நடக்கிற மாதிரி, அதாவது இந்த பழைய அரசர்கள் அவங்களுக்கு கீழே இந்த மக்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு டைம்ல நடக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனா அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு மிடிவல் தீம் சாங் தான் எங்க மார்வல் இந்த ஒரு ட்ரெய்லர்ல அட்டாச் பண்ணி போடுறானுங்க. சோ அங்க இருந்து கட் பண்ணா பாக்ஸ்டர் பில்டிங்க காட்டுறாங்க. அதுக்குள்ள இருக்கிற மாதிரி ரிச்சர்ட்ஸ் லோக்கியோட ஒரு சிக்னலை ரிசீவ் பண்றாருங்க. இது கேட்டதுமே எனக்கு என்னடா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இங்க லோக்கியோட சிக்னலை நம்ம பேட்ரோ பாஸ்கல் அதாவது ரீட் ரிச்சர்ட்ஸ் ரிசீவ் பண்றாரு அப்படின்னா அது என்ன மாதிரியான சிக்னலா இருக்கும்? ஒருவேளை ஏர் 616 அந்த டெஸ்டினேஷனுக்கான சிக்னலை நம்ம லோக்கி ரீட் ரிச்சர்ட்ஸ்க்கு கொடுத்து அது மூலமா நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீம் கிளம்பி நம்மளோட 616க்கு வந்திருக்கிறதுக்கும் அதிகமான சான்ஸ் இருக்குங்க. இந்த ட்ரெய்லர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறத பார்த்தா இந்த மாதிரி இருக்கலாம். இப்படி இல்லைன்னு வைங்களேன், பிராங்க்லினோட அந்த ஒரு எனர்ஜி அவர் டூமை ட்ராக் பண்ணி நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீம் ஏத்துக்கு வந்திருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு, அதாவது நம்மளோட 616க்கு. பட் இந்த ட்ரெய்லர்ல லோக்கி கிட்ட இருந்து சிக்னல், அதாவது லோக்கி இப்ப எங்க இருக்காரு? டிவியில தானே. சோ டிவியில இருந்து ஒரு சிக்னல் நம்ம பேட்ரோ பாஸ்கலுக்கு வருது, அதாவது ரீட் ரிச்சர்ட்ஸ்க்கு வருது. ஆனா அப்படியே அங்க இருந்து கட் பண்ணோம்னா டாக்டர் டூமை காட்டுறாங்க. அது என்ன மாதிரி லுக்ல அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, இங்க நம்ம டூம் ஒரு பயங்கரமான மெட்டல் ஆர்மர் போட்டிருக்காரு. ஒரு மாதிரி விரித்தனமா டூம் நிக்க அவரோட கம்ப்ளீட் ஆர்மர்ல இருக்காருங்க. ஆனா அவர் எதுவுமே பேசல. அந்த ஷாட்ல அவர் தலை நிமிர்ந்து லாட்வேரியா நாட்டுக்கான அந்த ஒரு பிளாக் பாக்குறாரு. அப்படியே கட் பண்ணா டாக்டர் டூம்கான அந்த ஒரு கோட்டைங்க அந்த கேஸ்ட்ல காட்டுறாங்க. சோ இங்க அந்த லாட்வேரியா நாட்டுக்கான பிளாக் காட்டுறாங்க. டூமோட கேஸ்ட்ல காட்டுறாங்கன்னா, சோ இது ஏன் 828 இருக்க கூடாது? ஏன்னா 828ல தான் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அவங்களுக்கான கதை நடக்குது. அந்த மூவிலேயே நம்ம தெளிவா பார்த்திருப்போம். இந்த ஃபியூச்சர் ஃபவுண்டேஷன் இருக்காங்கல்ல, இவங்க இந்த மாதிரி உலக நாடுகளை கூப்பிட்டு கேலக்டிஸை தடுக்கிறதுக்காக ஒரு முக்கியமான மீட்டிங் போட்டிருப்பாங்க. அதுல கூட லாட்வேரியா நாட்டுக்கான பிளாக் இருந்திருக்கும். அது கூட ஒரு சீட்டையும் போட்டு வச்சிருப்பானுங்க. இந்த ட்ரெய்லர்ல லாட்வேரியா நாட்டுல இருக்க அந்த ஒரு கேஸ்ட்ல காட்டுறாங்க அப்படின்னா மேபி இந்த இடம் கூட 828ல இருக்கலாம். இதுபடி பார்த்தோம்னா நம்ம டாக்டர் டூமா இருக்கட்டும் அண்ட் ஃபென்டாஸ்டிக் ஃபோர்னு இவங்க 2 பேரும் சேம் இடத்துல தான் இருக்கணும். ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட அதே இடத்தான் நம்ம டூம் இருக்கணும். ரொம்ப நாளாவே இந்த பேச்சு போயிட்டு இருக்கு. நம்ம டூம் இந்த மாதிரி ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட இடத்தா இருப்பாரா இல்ல வேற இடத்தா அப்படின்ற மாதிரி படிங்க லாட்வேரியா காட்டிருக்காங்க அப்படின்னா ரெண்டும் ஒரே இடத்தான் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. இல்ல அப்படி சொல்லாம கூட போலாம். அப்படி ஒரே இடத்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா எங்க நம்ம ரீட்க்கும் டூம்க்கும் மாத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரே இடத்தா இருந்தா அவங்க 2 பேரும் இதே யூனிவர்ஸ்ல ஒன்னா தான் காலேஜ் படிச்சிருப்பானுங்க. எங்க இருந்து அப்படியே கட் பண்ணோம்னா டிவியே ஒட்டு மொத்தமா அழியுதுங்க. இதுவே பயங்கர ஷாக்கிங்கா இருக்குல்ல. இதை விட ஒரு ஷாக்கிங்கான மூமெண்ட்டும் ட்ரெய்லர்ல இருக்கு. அது என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, இங்க நம்ம டாக்டர் டூம் மெக்னீட்டோவை வச்சு சமம் பண்ண பார்க்க அங்க மெக்னீட்டோ டூம்க்கு எதிர்க்க தன்னோட டெலிகனெட்டிக் பவர்ஸ் யூஸ் பண்றாரு. ஆனா அவங்களுக்குள்ள பேட்டில்ஸ் படும் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. டூம் வெர்சஸ் மெக்னீட்டோ அப்படின்ற அந்த ஒரு ஃபைட்டை தெளிவா இந்த ஒரு ட்ரெய்லர்ல காட்டியிருக்காங்க. அந்த ஃபைட்ல மெக்னீட்டோவை போட்டு பொழந்த நம்ம டூம் அப்படி கெத்தா அணிச்சு நிக்க டூம்க்கு பின்னாடி ஏகப்பட்ட சென்டினல்ஸ் வரிசையா நிக்குதுங்க. கேட்கறதுக்கே பயங்கரமா இருக்குல்ல. இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான இந்த ஒரு ட்ரெய்லர் டிஸ்கிரிப்ஷன் உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியாதுங்க. பட் நம்ம கண்டிப்பா இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில சிரிலர்ஸ் பார்க்க போறோம். அது 100% இல்ல அதுக்கும் மேல நான் கன்ஃபார்மா சொல்லுவேன். ஏன்னா சரியா 6 மாசத்துக்கு முன்னாடி தலைவன் அன்பாக்ஸ் PhD டூம்ஸ்டே செட்ல நடக்கிற ஏகப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு. ஆனா அதுல முக்கியமா சென்டினல்ஸோட பார்ட்ஸ் எல்லாம் செதறி கிடக்கிற மாதிரியான அந்த மாதிரியான செட் வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் எல்லாம் நமக்கு மொத்தமா கிடைச்சிருந்துச்சு. பட் இந்த ட்ரெய்லர் படி பார்த்தோம்னா இங்க எக்ஸ்பான்ஷன் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. டூம் வர்சஸ் மெக்னீட்டோ ஃபைட் நடந்துட்டு இருக்கு அண்ட் சென்டினல்ஸை உள்ள இறக்கி விட்டுருக்காங்க. ஏதோ பெரிய சம்பவத்தை நம்ம எக்ஸ்பான்ஷன்ல கண்டிப்பா எதிர்பார்க்கலாங்க. அப்படிங்கிறது கட் பண்ணோம்னா டூம் டெலிபோர்ட்ஸ் ஆகுறாரு எங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட வேர்ல்டுக்கு. அந்த ட்ரெய்லர்ல டூம் மட்டும் தனியா டெலிபோர்ட் ஆகலங்க, சென்டினல்ஸ் ஆர்மியோட சேர்த்து தான் அங்க இருந்து டூம் டெலிபோர்ட் ஆகுறாரு. பட் இங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம டூம் டெலிபோர்ட் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான டெக்கை யூஸ் பண்றாரு, அந்த டெலிபோர்டேஷன் நடக்கிறது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, டிவியில வேலை செய்யற எல்லாருமே டெலிபோர்ட் ஆகிறதுக்கு என்ன மாதிரி டெக்கை யூஸ் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி ஆரஞ்சு அவுட்லைன் வந்து அதுல என்ன டெலிபோர்ட் ஆயிட்டு வருவாங்க. சோ அதே டிவியோட ஒரு டெக்னிக் கூட சொல்லலாம். ஆனா அதே மாதிரியான ஒரு டெக்கை தான் இங்க நம்ம டூம் யூஸ் பண்றாரு. டூம் இங்க சென்டினல்ஸ் ஆர்மியோட
டூமோட உள்ள இறங்குற இந்த டைம்ல தான் ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட சிட்டி கொஞ்சம் கொஞ்சமா ரீபில்ட் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த ஒரு விஷயத்தை கேட்கும்போது என்னடா இது ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஃபென்டாஸ்டிக் ஃபோர் யூனிவர்ஸ் ஒரு மாடர்ன் ஃபியூச்சரிஸ்டிக்கான உலகங்க. அங்க டெக்னாலஜியோட வளர்ச்சி நம்மளோட வேர்ல்டை விட படு பயங்கரமா இருக்கும். சோ அங்க பல அழிவுகள் நடக்குதுன்னா சோ அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சு அவங்களால ஈஸியாவே ரீபில்ட் பண்ணிட முடியும். அந்த வகையில பார்த்தோம்னா டூமிங்க சென்டினல்ஸ் ஆர்மியோட உள்ள வர்ற வரைக்கும் அவனுங்க ரீபில்ட் பண்ணிட்டு இருப்பானுங்க. சத்தியமா ஐடியா இல்ல. ஒருவேளை கேலக்டர்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் திரும்ப வேற ஏதாவது ஒரு பெரிய அட்டாக் நடந்திருக்கணும். அந்த அட்டாக் நடந்துட்டு இருக்கும்போது தான் நம்ம டூம் சென்டினல்ஸ் ஆர்மியோட உள்ள வந்திருக்கணும். இல்ல ஒருவேளை இதை டைம் ஜம்பா காட்ட போறாங்களா அப்படின்றதும் கேள்விக்குறிதான். அது என்னன்றதை வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். பட் இந்த மாதிரியான ஒரு ஷாட் ட்ரெய்லர் கட்ல இருக்கிறதா நமக்கு தெரிய வந்திருக்குங்க. அப்படியே ட்ரெய்லரை கட் பண்ணி டூம்ஸ் டேவோட அந்த ஒரு லோகோ ஓடுது. ஆனா அங்க இருந்து டக்குனு கட் பண்ணா நம்ம பேட்ரோ பாஸ்கல் அதாவது ரீட் ரிச்சர்ட்ஸ் தன்னோட ஸ்ட்ரெச்சிங் பவர்ஸ் யூஸ் பண்ணி பக்கி கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காராம். இந்த ட்ரெய்லரை நீங்க ஸ்டார்டிங் டு எண்ட் ஃபுல்லா உட்காந்து பாத்தீங்கன்னு வைங்களேன், ஏகப்பட்ட மார்வல் கனிஸ்க்கு இந்த ட்ரெய்லர் அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் அந்த மூவியோட ட்ரெய்லர் என்ன மாதிரியான வைபை கொடுத்துருக்குமோ அதே வைபை தான் இந்த ட்ரெய்லரும் கொடுக்க போகுது. அண்ட் இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாவே ஒரு மெடிவலான இன்டென்ஸான டோனை அங்கங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. பட் இந்த ட்ரெய்லர் இங்கே முடியுது. சத்தியமா இந்த ட்ரெய்லர் மார்வல் கட் பண்ணி வச்ச 4 ட்ரெய்லர்ஸ்ல எத்தனாவது ட்ரெய்லர் அப்படின்றது உண்மையாவே ஐடியா இல்ல. பட் இந்த ஒரு ட்ரெய்லர்ல கண்டிப்பா ஒரு விஷயத்தை நோட் பண்ணிருப்பீங்க. இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அண்ட் எக்ஸ்பென்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் கட் பண்ணிருக்கானுங்க. இது உண்மையா இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா நானா ஒன்னும் பார்க்கலங்க. பார்த்ததா ஒரு ஆள் சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். என்னருமே கண்டிப்பா டிஸ்னி அண்ட் மார்வல் பிளான் பண்ணி அவதார் ஃபேர் அண்ட் ஆஷ் கூட சேர்ந்து இந்த ட்ரெய்லரையும் அனுப்பியிருப்பானுங்க. ஸோ அப்படி ஒரு ஆள் தான் இந்த ஒரு ட்ரெய்லர் பார்த்ததாகவும் ஆனால் அவர் சொன்ன விஷயங்களாகவும் தான் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஃபுல்லாக அந்த ஒரு ட்ரெய்லர் டிஸ்கிரிப்ஷனாக லீக் ஆயிருக்கு. என்ன கேட்டிங்கன்னா அந்த ட்ரெய்லரில் ஒரு விஷயம் எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக லாஜிக்காக இருந்துச்சு. எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? ஸோ இதில் எங்கேயுமே அவெஞ்சர்ஸை காட்டலங்க. பக்கியை மட்டும் தான் காட்டியிருக்கானுங்க. ஆனால் மற்ற அவெஞ்சர்ஸ் எங்கேயுமே காட்டல. இது நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அண்ட் எக்ஸ்பென்ஸோட ஆஸ்பெக்ட்ஸில் வந்து அந்த ஒரு ட்ரெய்லர் அண்ட் டூமோட ஆஸ்பெக்ட்ல அவருக்கான ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு ட்ரெய்லர், நம்ம அவெஞ்சர்ஸ்க்கான ஆஸ்பெக்ட்ல அவங்களுக்கான ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு ட்ரெய்லர் அண்ட் ஃபோர்த்தா ஒரு ட்ரெய்லர் வரப்போகுது. அது என்ன ட்ரெய்லர் அப்படின்றது சத்தியமா எனக்கு ஐடியா இல்லை. மொத்தம் 4 ட்ரெய்லர்ஸை பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல இது ஒன் ஆஃப் த ட்ரெய்லர் அப்படின்ற மாதிரி லாஜிக்கா சிங்க் ஆகுதுங்க. ஏன்னா இந்த விஷயமும் ஆல்ரெடி இங்க கேள்விப்பட்டது தான். மார்வல் இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு மொத்தம் 1-2 இல்லைங்க 30 ட்ரெய்லர்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கானுங்க. அதெல்லாம் இதுக்கு வீணாக்கணும். அதுல பெஸ்டான 4 எடுத்து அவதார் ஃபேர் அண்ட் ஆஷ் கூட சேர்ந்து 4 வாரத்துக்கு வரிசையா மார்வல் இருக்கிறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இதுபடி பார்த்தோம்னா இந்த ட்ரெய்லர்ஸ் எல்லாம் யூடியூப்ல வரதுக்கு அவதார் ஃபேர் அண்ட் ஆஷ் 4 வாரம் ஓடி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்னா 4 வாரமும் 4 ட்ரெய்லர்ஸ் வந்தா மட்டும்தான் அது ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான ட்ரெய்லரா மார்வல் 4 வாரம் கழிச்சு ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு வைங்களேன், அங்க படத்தோட வந்ததுக்கு அப்புறம் நமக்கு யூடியூப்ல ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணலாம். பட் இதுக்கு வாய்ப்பு கம்மி தான். என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா டைம் எடுக்கும் ஆன்லைன்ல வரதுக்கு. சீக்கிரம் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். இந்த டூம்ஸ்டேவோட ட்ரெய்லருக்காக அவதார் ஃபேர் அண்ட் ஆஷ் போய் பார்க்க தேவையில்ல. இந்த ட்ரெய்லர்ல கேட்கறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ரீட் ரிச்சர்ட்ஸ் அண்ட் பக்கிக்கான ஃபைட்டா இருக்கட்டும், மெக்னிட்டோ அண்ட் டூம்கான ஃபைட் அண்ட் செட்டர்னல்ஸ் லோகி கிட்ட இருந்து மெசேஜ் வர மாதிரியான அந்த விஷயங்கள்லாம் உண்மையிலே கேட்கறதுக்கு வேற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுங்க. அண்ட் இந்த ட்ரெய்லர் பத்தின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன? இப்படி ட்ரெய்லர் இருந்தா அப்படி இருக்கும். அண்ட் அந்த 4 அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான ட்ரெய்லர்ஸ்க்கு நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்ற உங்களோட தாட்ஸை மறந்துடாம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோவை உங்க கேங்ல இருக்க மார்வல் ஃபேன்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வட்டமாமே.